அநீதி ஆட்டம் போடும்போது, சட்டம் மௌனமாகும் போது, ஒரு சாமானியன் பயந்து போய் நடுங்கும் போது அந்த இருட்டிலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். அது வெறும் சத்தம் இல்லை, அநீதியை அழிக்க வரப்போற ஒரு வீரனோட பாத சிலம்பு சத்தம். கண்ணுல கோபம், கையில மின்னுகிற ஒரு பெரிய அருவாள், முறுக்கிய மீசை, கருமேகம் போன்ற மேனி. இவரை சாமின்னு சொல்றதை விட நம்ம இனத்தோட காவலர்னு சொல்றது தான் சரி. யார் இந்த கருப்புச்சாமி? இவர் வெறும் கிராமத்து தெய்வமா, இல்ல உலகத்தையே நடுங்க வைக்கிற ஒரு மாபெரும் சக்தியா? வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா மன்னர் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலம் வரைக்கும் இவரோட ஆதிக்கம் குறையவே இல்லை. சிங்கப்பூர்ல இருந்து சிவகங்கை வரைக்கும் இன்னைக்கு கருப்பான ஒரு குரல் கொடுத்தா ஓடி வந்து நிற்கிற அந்த கருப்புசாமியோட மர்மமான வீரமான வரலாற்றை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு டீகோட் வித் சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லைச்சாமி, கருப்புச்சாமியின் கதை. யாது முறை யாவரும் கேளீர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சபரி. அநீதி இழைக்கப்படும் இடத்தில் அறிவாள் ஏந்தி நிற்பவர், பயந்து வரும் பக்தர்களுக்கு அரணாக இருப்பவர், இருட்டின் நாயகன் ஆனால் ஒளியாய் நம்மை காப்பவர். அவர்தான் மதுரை வீரன் முதல் 18ஆம் படி கருப்பு வரை பல பெயர்களில் அழைக்கப்படும் கருப்புச்சாமி. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நம்ம எவ்வளவோ தெய்வங்களை வழங்கினாலும் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது உடனே வாய்க்கு வர பேர் கருப்பா, நீதான் என்னைய காப்பாற்றணும் என்பதுதான். இன்றைய நவீன காலத்தில் கருப்புச்சாமி ஒரு காவல் தெய்வம் என்பதை தாண்டி ஒரு மாபெரும் சக்தியாக பார்க்கப்படுகிறார். செய்வினை, தீய சக்திகள், எதிரிகளின் தொல்லை, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கருப்புச்சாமி தான் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் வெறும் கல்லாகவோ சிலையாகவோ பார்க்கப்படுவதில்லை, உயிருள்ள ஒரு காவலராக பார்க்கப்படுகிறார். அவர் எதிர்பார்ப்பது ஆடம்பரமான பூஜைகள் கிடையாது. கருப்புச்சாமி வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டாது என்பது கிராமத்து வழக்கு. தன்னை நம்பி வந்தவர்களின் மானத்தையும் வாழ்வையும் காப்பதில் அவர் ஒருபோதும் தவறியதில்லை. கருப்புச்சாமியின் தோற்றம் பற்றி பல கதைகள் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக அவர் பழங்குடி மக்களின் வீர வழிபாட்டிலிருந்து உருவானவர். பழங்காலத்துல அடர்ந்த காடுகளும் மலைகளும் நிறைந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்களை காட்டு விலங்குகளிடமிருந்தும் கொள்ளைக்காரர்களிடமிருந்தும் காப்பாற்ற ஒரு வீரனை தேடினார்கள். அப்படி உருவானதுதான் வீர வழிபாடு. பல புராண கதைகள் அவரை விஷ்ணுவின் அம்சமாகவோ அல்லது சிவனின் கோபத்தில் பிறந்தவராகவோ சொல்கின்றன. குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளில் வேட்டையாடுதல் மற்றும் காவலுக்கு பொறுப்பான தெய்வமாக அவர் உருவெடுத்தார். நீதி தவறியவர்களை தண்டிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் ஒரு கடும் கோபக்கார கடவுள் தேவைப்பட்டார். அதனால்தான் மக்கள் அவரை வணங்க ஆரம்பித்தார்கள். மன்னர் காலத்தில் கருப்புச்சாமியின் பங்கு மிக முக்கியமானது. அவர் வெறும் கோவில் தெய்வமாக மட்டும் இருக்கவில்லை. பாண்டிய மற்றும் சேர மன்னர்களின் காலத்தில் எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்களுக்கு கருப்புச்சாமி தான் குலதெய்வம். போருக்கு செல்லும் முன் இவரிடம் அனுமதி பெற்று வாளை கொடுத்து ஆசி வாங்கி செல்வார்கள். அந்த காலத்தில் போலீஸ் நிலையமோ கோர்ட்டோ கிடையாது. ஏதாவது திருட்டு நடந்தாலோ அல்லது அநீதி நடந்தாலோ கருப்புச்சாமி கோயிலில் வந்து சத்தியம் செய்வார்கள். கருப்புச்சாமி மேல சத்தியமா நான் இதை செய்யல என்று சொன்னால் அதை மக்கள் நம்புவார்கள். பொய் சத்தியம் செய்தால் கருப்புசாமி தண்டிக்காமல் விடமாட்டார் என்ற பயம் சமூகத்தை ஒழுக்கமாக வைத்திருந்தது. ஊர் எல்லையில் நின்று கொண்டு இரவில் குதிரை மீது ஏறி ஊரை சுற்றி வருவார் என்பது இன்றும் பல கிராமங்களில் சொல்லப்படும் ஐதீகம். அவர் கையில் இருக்கும் அரிவாள் அநீதியை வெட்டுவதற்கும் அவர் காலில் இருக்கும் தண்டை தீய சக்திகளை விரட்டுவதற்கும் அடையாளமாகும். இன்று கருப்புச்சாமி வெறும் தமிழ்நாட்டின் கிராமங்களுக்குள் மட்டும் சுருங்கிவிடவில்லை, அவர் எல்லையை தாண்டி பயணிக்கிறார். மதுரை, திருச்சி, திருநெல்வேலி என ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கிறார். கேரளாவில் முத்தப்பன் வழிபாடோடு இது மிக நெருங்கிய தொடர்புடையது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளில் வீரபத்திரர் வழிபாட்டுடன் இணைந்து காணப்படுகிறது. தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்தார்களோ அங்கெல்லாம் கருப்புச்சாமியும் அழைத்து சென்றார்கள். மலேசியா, சிங்கப்பூர், இங்குள்ள 10 மலை மற்றும் பல பழமையான கோயில்களில் கருப்புசாமிக்கு மிகப்பெரிய சந்நிதிகள் உள்ளன. மொரிஷியஸ், ரீயூனியன் தீவுகள், இங்குள்ள மக்கள் இவரை கிராண்ட் செஃப் அல்லது மாபெரும் தலைவராக வணங்குகிறார்கள். இலங்கையின் மலையக பகுதிகளில் கருப்புச்சாமி வழிபாடு மிக தீவிரமாக உள்ளது. கருப்புச்சாமியை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சில ரகசியங்கள் இருக்கு. இது வெறும் பக்தி மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி சிலிர்க்க வைக்கிற சில உண்மைகளும் இருக்கு. சில கோயில் கதைகளை கேட்கும் போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் உடல் சிலிக்கும். அது என்னென்ன ரகசியங்கள்னு இப்ப பார்ப்போம் வாங்க. சங்கிலி கருப்பு. சங்கிலி ஏன் கட்டப்பட்டிருக்கு அவர் மேல? பல கோயில்களில் கருப்புசாமி சிலைக்கு பெரிய இரும்பு சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. கருப்புசாமி பயங்கரமான வேகம் கொண்டவர். ஒரு அநீதியை தண்டிக்க அவர் கிளம்பிட்டாருன்னா அவரோட ஆக்ரோஷத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது.
அதனால தான் அவருடைய ஆக்ரோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கவும், அவர் எந்நேரமும் ஊரை விட்டு வெளியே போகாம இருக்கவும் சங்கிலியால் கட்டி போடுறத ஒரு ஐதீகம் இருக்கு. சுருட்டு மற்றும் இரவு ரோந்து. பக்தர்கள் ராத்திரி நேரத்துல கோயில் பக்கம் போகும்போது சில சமயம் சுருட்டு வாசம் வர்றத உணர்ந்ததா சொல்லுவாங்க. கருப்புசாமி ராத்திரி நேரத்துல வெள்ளை குதிரையில ஏறி ஊரை சுத்தி வர்றது வழக்கம். அப்படி வரும்போது அவர் சுருட்டு பிடிச்சுக்கிட்டே வருவார்னு நம்பப்படுது. அதனாலதான் இன்னைக்கும் பல கோயில்களை சுருட்டை பற்ற வச்சு படையலா வைக்கிறாங்க. சந்தன கருப்பு உக்கிரத்தை குறைக்க ஒரு வழி. கருப்புசாமி ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கிறதுனால அவரோட உக்கிரத்தை தாங்க முடியாதுன்னு சில கோயில்களில் அவர் மேலே எப்பவும் சந்தனம் பூசி வச்சிருப்பாங்க. குறிப்பா மதுரை அழகர் கோயில் 18ஆம் படி கருப்புக்கு வருஷத்துல ஒரு முறை சந்தனம் சாத்துவாங்க. அந்த சந்தனத்தை பிரசாதமா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சா எந்த தீய சக்தியும் உள்ள வராதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. காவல் கடிதம் இது ஒரு முக்கியமான ஹிடன் டீட்டெயில். சில கிராமங்களில் போலீஸ் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி கருப்புசாமி கிட்ட போய் முறையீடு செய்வாங்க. ஒரு பேப்பரில் தங்களுக்கு நடந்த அநீதியை எழுதி அதை கருப்புசாமியோட அறிவாளில் கட்டுவாங்க. 21 நாளுக்குள்ள எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு டைம் கொடுப்பாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த 21 நாளைக்குள்ள தப்பு செஞ்சவங்க தானா வந்து உண்மையை ஒத்துக்கிட்ட கதைகள் நிறைய இருக்கு. மன்னர் காலத்துல எல்லை பாதுகாப்புல இருந்த முக்கியமான வீரர்களுக்கு கருப்பு அப்படின்னு பட்ட பெயர் இருக்கும். இவங்க எதிரி நாட்டுக்குள்ள ஒற்றர்களா போயிட்டு வருவாங்க. இவங்க கருப்பு துணி கட்டிக்கிட்டு முகத்துல கரிய பூசிக்கிட்டு மின்னல் வேகத்துல செயல்படுவாங்க. இவர்களோட வீரத்தை பார்த்த மக்கள் இவங்களை கருப்புசாமியோட அம்சமாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில இடங்கள்ல கருப்புசாமிய பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பெரியவர், சாமி, அவரு அப்படின்னு தான் மரியாதை நிமித்தமா கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் பேரை சொன்னாலே ஒரு பயமும் பக்தியும் கலந்த ஒரு அதிர்வு உருவாகும்னு நினைப்பாங்க. நேர்த்தி கடனா அருவாள் கொடுக்கும்போது அதை சும்மா வாங்கி வைக்க மாட்டாங்க. அந்த அருவாளோட கூர்மை எப்பவும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா மேலிருந்து வர தீய சக்திகளை வெட்ட அவர் எப்பவும் தயாரா இருக்காருங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கருப்புசாமிங்கிறது ஒரு சாமி மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. அநியாயத்தை எதிர்க்கணும், நியாயத்தை ஆதரிக்கணும், நம்மளை நம்பி வந்தவங்களை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாதுங்கிற தர்மத்தை தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க உங்க ஊர்ல கருப்புசாமியை என்ன பேர்ல கும்பிடுறீங்க? அவரால் உங்க வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிகோட் வித் சபரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபரி. நன்றி, வணக்கம்.